ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி 15 டேஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்சோட டே 5ல் இருக்கோம். டே 5ல் இன்றைக்கி நம்ம 70 ருபீஸ் போடணும். பட் என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் இருக்குது. ஒரு 320 இருக்குது. வாங்க இதை நான் எப்படி என்னோடய பிக்கி பேங்க்கில் ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த 5 டேஸ் சேலஞ்சில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே நேற்று போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டே 10ல் ஒரு 100 ருபீஸும் டே 15ல் 100 ருபீஸும் இருக்குது. இதை ரெண்டையும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஆட் பண்ணிடுறேன். தென் இங்கே ஒரு 115 ருபீஸ் இருக்குது டே 14ல், அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதை தான் நான் இன்றைக்கி என்னோடய பிக்கி பேங்க்கில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் உங்களோட சேவிங்ஸை பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பிக்கி பேங்க்கில் மணியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லி நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்படி மணியை வந்துட்டு நம்ம டார்கெட் வச்சு சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோஸ் பார்த்துருங்க. ஸோ என்னோடய சேவிங்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. உங்களோட சேவிங்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம இது மாதிரி கையில் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே சேவ் பண்ணிட்டோம்னா மற்ற டேஸ்லலாம் வந்துட்டு நமக்கு மணி ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. பார்த்திங்கன்னா எனது எல்லாமே வந்துட்டு பெரிய அமௌண்ட் ஃபுல்லாகவே நான் வந்து டிக் பண்ணிட்டேன். மற்றதெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்படி எல்லாமே நம்ம சேவிங்ஸ் நம்ம கையில் இருக்கிறத நம்ம ஒரு டார்கெட் வச்சு சேவ் பண்ணி நம்ம சீக்கிரமாக வந்துட்டு நம்ம கோலை அச்சீவ் பண்ணிடணும். இப்போ 15 டேஸ் கம்ப்ளீட் ஆனதும் நான் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தென் 1 மோர் 15 டேஸ் சேலஞ்ச் நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் கிராம் வந்துட்டு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய சேனலுக்கு. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.